ஹாய் ஆல், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ் யூஏஇ. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அபுதாபியில் இருக்கிற தமிழ் கடைக்கு தான் போகிறோம். தமிழ் கடை அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு க்ராசரி நம்ம எங்கே வேணால் வாங்கிக்கலாம். இங்கே பக்கத்தில் நிறைய லூலு இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் நமக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் சிலதெல்லாம் நம்ம தமிழ் கடையில் தான் கிடைக்கும். அதனால நாங்கள் இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறதுனால நம்ம இப்படியே போய் நம்ம வீட்டுக்கு தேவையான ஐட்டம்லாம் வாங்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். வாங்க போய் வாங்கலாம். அதே போல் இந்த ஏரியாவில் வந்து நமக்கு நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். நல்ல தமிழ் சாப்பாடு சாப்பிட்ணும், வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ, அது வந்துட்டு இந்த ஏரியாவில் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. நாங்கள் ஆக்சுவலாக இப்போ லஞ்ச் முடிச்சுட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என் பொண்ணு வந்துட்டு இந்த ஒரு மேங்கோ பைட், நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ற அந்த மேங்கோ பைட் வந்துட்டு வேணும் அப்படின்னு கேட்டால் 2 வாங்கினோம். ஒன்று வந்து 50 ஃபில்ஸ், அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 13 ருபீஸ். சரி, ஆசையாக இருக்குன்னு ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டோம். அவ்வளோதான், நம்ம கிட்ட வந்துட்டோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இங்கே எல்லாமே பக்கத்தில் நிறைய கடைங்க இருக்குது. தமிழ் கடை கூட ஒரு பொருள் நம்ம வாங்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது நமக்கு பொருள் கிடைக்கல அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் அந்த கடை, நேட்டிவ் பியோர். இந்த கடைக்கு தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலாக இது ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க, இன்னும் 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை. நாங்கள் இப்போல்லாம் இந்த கடைக்கு தான் வந்து வாங்குகிறோம், அதனால ஷேர் பண்ணுறோம். இது வந்து திருநெல்வேலி அல்வா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 AED. இங்கே பார்த்தீங்களா, டேட்ஸ் ஹல்வா, அப்புறம் ஹாட் சாக்லேட் மிக்ஸு, கமரக்கட்டு, அப்புறம் மில்லட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ராகியில் க்ரன்ச்சி அப்படின்னு வச்சுருக்காங்க. அது வந்துட்டு ஒரு 6 AED கிட்ட. இது வந்து குதிரவாளி குக்கீஸ், குதிரவாளி, தெனை, கம்பு, வரகு எல்லாத்துலேயுமே வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நோ மைதா அப்படின்னு போட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே. இதெல்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு 9.95, அதாவது ஒரு 10 AED கிட்ட இதெல்லாமே, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் எள்ளு உருண்டை இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரஸ்கெல்லாம் கூட இவங்க வந்துட்டு இந்த மில்லட்லேயே வந்து வச்சுருக்காங்க. இது ஏதோ 3 AEDயில் வந்துட்டு சில ஐட்டம்லாம் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பீனட் மசாலாவும், அப்புறம் இந்த நம்மளோட மரவள்ளி சிப்ஸ், அதுவும் மற்ற ஐட்டம்லாம் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது மாதிரி இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்துட்டு நம்மளோட ஐட்டமெல்லாம் அப்படி மிஸ் பண்ணுறோம், இதெல்லாம் இப்போது கிடைக்கலப்பா நமக்கு அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக இங்கே வந்தால் நமக்கு அந்த ஐட்டம்லாம் வந்துட்டு கிடைக்கும். இதை பார்த்திங்களா, டீலே எத்தனை வெரைட்டி வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து மிக்ஸு, இந்த ஆப்பம் பண்ணுறதுக்கு, புட்டு பண்ணுறதுக்கு, அதெல்லாமே பாருங்கள் எல்லாமே மில்லட்லேயே வச்சுருக்காங்க. அப்புறம் பஜ்ஜி போண்டா மிக்ஸு, இந்த சம்பா ரவை, அதுக்கப்புறம் உப்புமாக்கு மிக்ஸு, அப்புறம் எல்லாம் மாவு, தினை மாவு, கம்பு மாவு, அரிசி மாவு, கடலை மாவு எல்லாமே வச்சுருக்காங்க. இன்னொரு செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி உட்டன் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதிலே வந்துட்டு நிறைய சும்மா ஷோகேஸ்க்கு வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உட்டன் ஸ்பூன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உட்டனில் கப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்களா, மேங்கோ கேண்டி. இது வந்து பொன்னி அரிசி 5 kg அளவுக்கு வந்து சாக்கில் வச்சுருக்காங்க. வளையல்லாம் வச்சுருந்தாங்க, கண்ணாடி வளையல்லாம் நல்லா செட்டாக இருந்தது. பரவாயில்ல, இதெல்லாம் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க ஐட்டம் எல்லாமே வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து இவங்க இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு நமக்கு எங்கே போனாலும் ஈஸியாக பார்த்துடலாம். ஆனால் இது வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக எந்த கடைக்கு போனாலும் பார்க்க முடியாது. இந்த மாதிரி கடைக்கு வந்தாலே அப்படியே நம்ம ஊர்லேயே ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படியே நம்மளோட ஐட்டம்லாம் பார்க்குறப்ப அப்படியே ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அதனாலே எனக்கு இங்கே வந்தாலே கண்டிப்பாக அந்த தமிழ் கடைக்கெலாம் போயிட்டு ஏதாவது இருந்ததுன்னா வாங்கிட்டு வரணும். இதில் இந்த சைட்லாம் வந்துட்டு மருந்து ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. சும்மா அந்த கஷாயம் போட்டு குடிக்கிறது, அப்புறம் அந்த பில்ஸ்லாம் இருக்கும் இல்லையா சிலதுக்கெலாம், அதெல்லாம். இது வந்துட்டு ஒரு உட்டன் பாக்ஸ் மாதிரி இருந்தது. எதனா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இல்லை சப்பாத்தி, தோசை அதெல்லாம் கூட வைக்கலான்னு நினைக்கிறேன், இல்லை நட்ஸ்லாம் போட்டு வைக்கலாம். அப்புறம் எல்லா வெரைட்டியான ட்ரெடிஷ்னல் ரைஸும் மோஸ்ட்டாக இங்கே வச்சுருக்காங்க. பார்த்திங்களா, பூங்கார், குள்ளக்கார், சீரக சம்பா, பாஸ்மதி அரிசி, பச்சை அரிசி, பொன்னி குருவை, தூய மல்லி, அப்புறம் கைக்குத்தல் அரிசி, சோனா மசூரி, கேரளா மட்டரிசி, காட்டு யானம், கருப்பு கவுனி, சிகப்பரிசி, சீரக சம்பா, நிறைய வெரைட்டி, கிச்சிலி சம்பாலாம் கூட வச்சுருந்தாங்க. இது வந்து தேன் நெல்லி,
நம்ம வந்துட்டு இது மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ்லாம் வந்துட்டு வாங்கினோம் அப்படின்னா இங்கே வாங்கிக்கலாம். அதே பார்த்துங்க கருப்பு உளுந்துலேயே வந்துட்டு உடைச்சது இருக்குது, முழுசாக இருக்குது, அதுக்கப்புறம் வேர்க்கடலை இருக்குது, பொட்டுக்கடலை இருக்குது, அப்புறம் நமக்கு தேவையான எல்லா பல்சஸும் இங்கே வந்துட்டு கிடைக்கும். ஆக்சுவலாக இது எல்லாமே வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் கூட நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம். ஆனால் நமக்கு ஏதாவது ட்ரெடிஷ்னல் ரைஸ் வாங்கணும், இல்லை ஏதாவது மில்லட்லாம் வந்துட்டு வாங்கணும், அது மாதிரி ஐட்டம்லாம் வாங்கினோன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கலாம். அதேமாதிரி கோல்ட் ப்ரெஸ்ஸில் ஆயிலெலாம் வச்சுருக்காங்க. உப்பெல்லாம் கூட வந்துட்டு சால்ட்டும் வச்சுருக்காங்க, பிங்க் சால்ட்டும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எந்த ப்ராசஸும் பண்ணாத சால்ட் கூட இங்கே வச்சுருக்காங்க, கல்லுப்பு. இது வந்துட்டு இங்கே நிறைய பவுடர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நீம் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், காஞ்ச மிளகாய் தூள் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய சட்னி, இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ரைஸ் மிக்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், எல்லாம் நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது கருஞ்சீரகம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இங்கே ஏன் வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ் கடைக்கு நம்ம வந்துட்டு மற்ற கடைகள்லாம் போனோன்னா எல்லாருக்கும் தேவையான ஐட்டம் வந்து கிடைக்கும். ஆனால் நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா நாம் வந்துட்டு இத்தனை நாளாக யூஸ் பண்ண, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண ஐட்டம்லாம் கிடைக்கும். அதாவது இது பாருங்கள், ஜாக்ரியில் எத்தனை வெரைட்டியில் வச்சுருக்காங்கன்னு. இது கோகோனட் ஜாக்ரி வச்சுருக்காங்க, அப்புறம் சாதாரண இது வச்சுருக்காங்க, பனை வெல்லம் வச்சுருக்காங்க, மண்டை வெல்லம் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்கிது. கோல்ட் ப்ரெஸ் ஆயில் எல்லாமே பார்த்திங்களா எப்படி ஃப்ரீஸ் ஆகி சூப்பராக இருக்குன்னு. கீழே கூட பார்த்திங்களா அப்படியே அந்த கசடெல்லாம் தங்கியிருக்கு. அப்புறம் இந்த சிரப்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே ரைஸ் பிராண்ட் மட்டும் ரீஃபைனில் இருந்தது, மற்ற எல்லாமே கோல்ட் ப்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. இன்னொரு செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த துணி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. புடவை, வேட்டி, சட்டை, அப்புறம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, சுடிதார் இதெல்லாமே வச்சுருக்காங்க. இந்த செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு காய்கறி ஐட்டம், பழம், அப்புறம் பூ, மல்லிப்பூ, முல்லைப்பூ, அதுக்கப்புறம் சாமிக்கு போடுறதுக்கு சாமந்தி பூ, இதெல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைக்கும். கரெக்டாக ஃப்ரைடே ஆனால் இங்கே ஒரு நாள் வந்துட்டு பொருள் எல்லாமே வரும். அவங்க வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட்டு சொன்னாங்கன்னா நமக்கு எதெல்லாம் பார்த்திங்களா மலைப்பூண்டு எதெல்லாம் வேணுமோ நம்ம அதெல்லாம் வந்துட்டு வாங்கிக்கலாம். இது வந்துட்டு பூஜா ஐட்டம், அவங்களே ஹோம் டெலிவரியும் பண்ணுறாங்க. மினிமம் ஏதோ ஒரு திரம் இருக்குது, 30 திரம் நினைக்கிறேன், வந்துட்டு டெலிவரி கொடுத்துருவாங்க. இங்கே வந்துட்டு சில ஐட்டம்லாம் வந்து இப்போ ஆஃபரில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ சாம்பிள் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஐட்டம்லாம் வந்துட்டு நம்ம ஏதாவது வாங்கினோன்னா கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். இங்கே என்னெல்லாம் கிடைக்கும்னு நான் சொல்லவே இல்லையா. பெரண்டை, சுண்டக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, அப்புறம் மிதிப்பாகல் கிடைக்கும். அப்புறம் சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்பப்போ வர்றது, நுங்கு, பலாப்பழம், நாவப்பழம், மாம்பழம், அப்புறம் மலைவாழை, செவ்வாழை, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இங்கே கிடைக்கும். அப்புறம் இந்த பிடிக்கரணை கூட இங்கே தான் வந்துட்டு கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. கீரையில் பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, கரிசாலாங்கண்ணி கீரை, அப்புறம் தூதுவளை கிடைக்கும், முடக்கத்தான் கிடைக்கும், மணத்தக்காளி கிடைக்கும், அப்புறம் சிவப்பு பொன்னாங்கண்ணி கூட கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராஜி விலாக்ஸ் யூஏஏ சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் யூஏஏலேருந்து பார்க்க முடியும். ஓகே, பை, see you in next video.